அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது ஆடி மாதத்தில் சிறப்பாக கொண்டாடப்படும் ஆடி பூரம் விழா சிறப்புகள் பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். பரம்பொருளான பூமாதேவி அவர்கள் இறைவனான மகாவிஷ்ணு அவர்களை பூமியில் ஒரு சாதாரண பெண்ணாக பிறந்து மகாவிஷ்ணு அவர்களை திருமணம் செய்ய வேண்டும் என்ற ஒரு நிகழ்வில் பூமாதேவி அவர்கள் பெரியாழ்வார் அவர்களின் பெண்ணாக பூமியில் பிறக்கிறார். அப்பொழுது அவர் கோவிலுக்கு தினசரி செல்லும் போது தன் நந்தவன தோட்டத்தில் இறைவன் மகாவிஷ்ணு அவர்களுக்கு சூட்ட ஒரு பெரிய அழகான பூமாலை ஒன்றை தன் நந்தவன தோட்டத்தில் கட்டி எடுத்து சென்றுகிறார். அப்படி தினசரி எடுத்து செல்லும் போது ஒவ்வொரு முறையும் அந்த பெண்ணானவள் அந்த மாலையை தன் கழுத்தில் ஒரு முறை போட்டுக்கொண்டு அழகு பார்ப்பார்கள். மேலும் அதனை எடுத்து சென்று அங்கு உள்ள அவரது தந்தை பூசாரியிடம் கொடுத்து இதனை இறைவனுக்கு சூட்ட வேண்டும் என்று கூறுவார்கள். தினசரி இவ்வாறு இந்த நிகழ்வு நடந்து கொண்டே வருகிறது. இவரது அந்த பெண்மணி அந்த பூமாலை சூட்டுவதை அவரது தந்தையான பூசாரி அவர்கள் பார்த்து விடுகிறார்கள். இந்த தவறை ஏன் செய்தாய் என்று இறைவன் நமக்கு கண்டிப்பாக தண்டிக்கப் போகிறார். எனவே மகாவிஷ்ணு அவர்களின் கருவறைக்கு சென்று, இறைவா, என் குழந்தையை மன்னித்து விடுங்கள், அவர் செய்த பாவம், என்னை மன்னித்து விடுங்கள் என்று கூறுகிறார். மேலும் அவர் கொண்டு வந்த அந்த பெண் மாலையை கீழே வைத்துவிட்டு வேறொரு புதிய மாலையை இறைவன் மகாவிஷ்ணு அவர்களுக்கு அந்த பூசாரியான பெரியாழ்வார் சூட்டுகிறார்கள். அப்பொழுது தோன்றிய மகாவிஷ்ணு அவர்கள், இந்த மாலை எனக்கு வேண்டாம், தினசரி உன்னுடைய மகள் எனக்கு மாலை சூட்டி கொண்டு வந்து படைக்கிறாளோ அந்த மாலைதான் வேண்டும், இந்த மாலையை கீழே வைத்து அந்த மாலையை எடுத்து சூட்டுங்கள் என்று மகாவிஷ்ணு அவர்கள் கூறுகிறார்கள். அதை கேட்ட பூசாரி அவர்கள், பரம்பொருளே, என்னுடைய மகள் அவள் செய்தது மிகப்பெரிய தவறு. உங்களுக்கு ஏதேனும் குறைபாடு இருக்குமானால் நான் வேறொரு புதிய மாலையை உங்களுக்கு சூட்டுவதாக முன்வந்தேன். அவள் சூடிய மாலையை கேட்கிறீர்கள் என்று அவர் கேட்கிறார். சரி, அவர்களுக்கு அந்த மாலையை எடுத்து சூட்டுகிறேன் என்று கூறுகிறார். அதற்கு மகாவிஷ்ணு அவர்கள், உன்னுடைய மகள் பருவ வயதை அடைந்ததும் ஒரு பட்டுப்புடவை உடுத்தி ஒரு அழகான மாலையுடன் என் கருவறைக்கு அழைத்து வாருங்கள் என்று ஒரு கட்டளை இடுகிறார். அதை கேட்ட பூசாரி இறைவன் கூறியதை போன்று ஒரு அழகான பட்டு உடை உடுத்தி தன் மகளை கோவில் கருவறைக்கு அழைத்து மகாவிஷ்ணு அவர்களின் முன்னிறுத்துகிறார். வெளியில் அந்த பூசாரி நின்று கொள்கிறார். அப்பொழுது பூசாரி எதிர்பாராத நேரத்தில் கோவிலின் இரு கதவுகளும் பூட்டிக்கொள்கிறது. மேலும் அங்கு இருந்த ஆலய மணிகள் அனைத்துமே ஒன்றாக ஒலிக்கச் செய்கிறது. மேலும் அவர் சுற்றி இருந்த அனைத்து இடத்திலுமே பூக்கள் தூவப்படுகிறது. அங்கே இருந்த பூசாரி என்ன நடக்கிறது என்று தெரிந்து கொள்ள முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறார். மேலும் தன் மனதில், இறைவா, என்ன நடக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை, என் மகள் உள்ளே இருக்கிறார், பயந்து கொள்வார் என்று கூறி வேகமாக கதவை திறக்கிறார். அப்பொழுது தனது மகளாக இவ்வளவு நாள் வளர்ந்து வந்த அந்த பெண்ணானவர் பரம்பொருளான ஸ்ரீ மகாவிஷ்ணு அவர்களின் அருகில் இந்த உலகத்தை ஆட்சி செய்கின்ற தேவியாகவும் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் அம்மா அவர்கள் திருமண கோலத்தில் காட்சியளிக்கிறார். அதை கண்ட பூசாரி அவர்கள், பரம்பொருளே, உங்களுடைய திருவிளையாடல் என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இவ்வளவு நாள் இந்த உலகத்தின் சக்தியை நான் என் மகளாக வளர்த்து வந்திருக்கிறேன். நான் என்ன புண்ணியம் செய்தேன்? இந்த ஒரு பாக்கியத்தை பெறுவதற்காக இந்த பிறவியில் நான் தோன்றிய அனைத்து பலனும் கிடைத்துவிட்டது என அவரது தந்தையான பூசாரி அவர்கள் மகாவிஷ்ணு அவர்களின் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் அம்மன் அவர்களின் பாதங்களில் பணிகிறார். அதை கண்ட இருவருமே, உங்களுடைய பணி என்றென்றைக்கும் சிறக்க எங்களுடைய ஆசிர்வாதங்கள் எப்போதும் உங்களிடம் இருக்கும். மேலும் நான் இங்கு தோன்றிய ஆண்டாளாக தோன்றிய அந்த நன்னாளில் ஆடிப்பூரம் விழா கொண்டாடப்படும். இந்நன்னாளில் மக்கள் தங்கள் மனதில் எந்தெந்த குறைகள் நினைத்து இங்கு வருகிறார்களோ, என்னை நினைத்து வழிபடுபவர்களுக்கு இந்த நாளில் அனைத்து வளங்களும் கொடுக்கக்கூடிய சக்தியாக, முழு அன்னையாக அவர்களை இருந்து காத்து அவர்கள் நாளில் வாழ்க்கையில் நான் ஒழிப்பேன் என்று
இருவரும் மனதார வாழ்த்துவிட்டு அங்கிருந்து மறைகின்றனர். இவ்வாறு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் அம்மன் அவர்கள் தோன்றிய அந்த நன்னாளே ஆடிப்பூர விழாவாக தமிழகமெங்கும் இடங்களில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. பொதுவாக ஆடிப்பூரம் என்பது உலகத்தை படைத்த அன்னைக்கு வளைகாப்பு நடத்தும் நாளாகும். இந்த அளவு நன்னாளில் அம்மன் மகிழ்ச்சியுடன் இருக்கிறாரோ, எந்த அளவு அம்மன் மகிழ்ச்சியுடன் இருக்கிறாளோ அந்த நாள் இனிய நாளாக அனைத்து மக்களும் அமையும் என்பதில் ஆடிப்பூரம் நாள் ஒன்று. மேலும் இந்நன்னாளில் அம்மனுக்கு சந்தன காப்பு, மஞ்சள் காப்பு மற்றும் மிகவும் பிரசித்தி பெற்ற குங்குமம் காப்பு போன்றவற்றை அம்மனுக்கு நடத்துவார்கள். பொதுவாக இந்த ஆடிப்பூரம் விழா சைவ வைணவம் வேறுபாடு இன்றி அனைத்து மக்களாலும் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. இந்த ஆடிப்பூரம் நன்னாளில் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் அம்மன் அவர்கள் தோன்றினார். பொதுவாக அனைத்து நட்சத்திரங்களிலும் பூரம் நட்சத்திரம் மிகவும் சிறப்பு வாய்ந்த நட்சத்திரம் ஆகும். நீங்கள் ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அது இந்த ஆடிப்பூரம் நட்சத்திரத்தில் செய்தால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். இந்த ஆடிப்பூரம் நாளில் தோன்றிய அம்மன் சக்தியானது வழக்கத்தை விட அதிக அளவிலான உச்சத்தில் இருக்கும். அப்போது அவளை நினைத்து நாம் செய்யும் ஒவ்வொரு செயலுமானது நம் வாழ்க்கையில் வெற்றியை உடனடியே தீர்மானிக்கும். இந்த நன்னாளில் மக்கள் தங்கள் மனதில் எந்தெந்த குறைகளை நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, என்ன நினைத்து வழிபடுவதற்கு இந்த நாளில் அனைத்து வளங்களும் கொடுக்கக்கூடிய சக்தியாக, முழு அன்னையாக அவர்கள் இருந்து காத்து அவர்கள் இந்நன்னாளில் வாழ்க்கையில் நான் ஒளியேற்றுவேன் என்று இருவருமே மனதார வாழ்த்திவிட்டு அங்கிருந்து மறைந்தார்கள். இவ்வாறு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் அம்மன் அவர்கள் தோன்றிய அந்த நன்னாளே ஆடிப்பூர விழாவாக தமிழகமெங்கும் இடங்களில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அனைவருமே இந்த ஆடிப்பூரம் நன்னாளில் அம்மன் அவர்களை மனதார வழிபட்டு தங்கள் வாழ்க்கையில் வெற்றிகளை பெற்று குடும்பத்தினுடன் மன நிம்மதியுடன் நீண்ட நாள் நிலைத்திருக்க தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக நாங்கள் மனதார வாழ்த்துகிறோம். இந்த ஆடிப்பூரம் சிறப்புகளை பற்றி உங்களுக்கு வழங்கியதில் மிகவும் பெருமை கொள்கிறோம். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.